கீழடி ஆப் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடா அப்படின்ற பிற மொழியிலையும் அவைலபிளாக இருக்குது. இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டீங்க? கீழடி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஓப்பன் பண்ணுங்க. கீழடி இருந்தால் கீழடி விளையாடுங்க. நீங்கள் நார்த் கொரியா ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேஜ் புக் பண்ணியிருக்கேன். அது நார்த் கொரியா தானா இல்லை இங்கே பார்டர் சுற்றி காமிப்பாங்களா அப்படின்னு தெரில. ஸோ இப்போ நான் புக் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா நான் இங்கே நிற்கிற இடத்துலேருந்து வெறும் 100 மீட்டருக்குள்ளே தான் இருக்குது பார்டர். நான் என்ன ஹோட்டல் இங்கே உள்ளே தான் இருக்குது. இந்த பாருங்க, இந்த பக்கம் வந்து ஒரு ஆறு இருக்குங்க, யாலு ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க, யாலு ஆறுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பக்கம் இருக்குது நார்த் கொரியா, இந்த பக்கம் இருக்குது சைனா. நமக்கு முன்னாடி ஷாப்பு ஏதாவது பில்டிங் தெரியுதுல, அது வந்து வட கொரியாங்க. நம்ப முடியல என்னால் நம்ப முடியல, அவ்வளோ பக்கத்தில் நம்ம இருக்கமான்னு சொல்லிட்டு. அங்கே ஆக்சுவலாக பைனாக்குலர் இருக்குது, போய் பார்க்கலாம். பைனாக்குலரில் இங்கே நான் வட கொரியாவை பார்க்க முடியும் அப்படின்றாங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் நான் அவங்க கூட சேர்ந்து வட கொரியாவை பார்க்க போகிறேன். வேறு லெவல். இங்கே பாருங்கள் எவ்வளோ பில்டிங்ஸ் இருக்குன்னு வட கொரியாவில். எப்படி இருக்கலாம், இங்கே பார்டரில் மட்டும் தெரியுற மாதிரி வச்சுருக்கலாம், அது யாருக்கு தெரியும். இதுங்க எல்லாமே பார்க்கலாம். இல்லைங்கடா போகிறேன்டா, நிற்க மாட்டாங்களோ. ஓகே, நம்ம தான் நின்று போகணுமோ, நிற்க மாட்டானுங்க போல். இந்தியாவே போனால் தான். இங்கே பாருங்கள் பாலத்தை, இதுதாங்க இந்த பாலம் தாங்க நார்த் கொரியாவுக்கு போகுது, வட கொரியாவுக்கு போகுது. ஏன்னா பீலா விட்றான் அப்படின்ற மாதிரி தெரியலாம். பட் உண்மையை சொன்னால் என்ன இதை நவுறுது அங்கேருந்து கலக்கிறதா என்னது இது? இதுங்க பைனாகுலரில் பார்க்குறேன், க்ளோஸ் ஆகிருக்கு. டேய் பைனாகுலர் அந்த பக்கம் இங்கே பார்த்த மக்கள் பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக மொபைல்லே ஜூம் பண்ணி அந்த பார்டரை எடுக்க ஆரம்பிக்கிறேன். அந்த பார்டரை பாருங்கள், வட கொரியாவில் ராட்டனம் இருக்குது, நிறைய பில்டிங்ஸு அனாதையாக கிடக்கிறத பார்க்க முடியுது. ஏதோ தீம் பார்க் அங்கே இருந்த மாதிரி காமிக்குது. மக்கள் நடமாட்டம் சுத்தமாகவே இல்லைங்க. இங்கே ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே இராணுவ வீரர்கள் வந்து நடக்கிறத பார்க்க முடிஞ்சது. பாருங்க தூரத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஆக்சுவலாக கிரேட் வால் சைனா அங்கே போயிருந்தோம்ல, அதோட லிங்க் வந்து இவ்வளோ தூரம் வருது. இங்கே ஒரு இது இருக்குது, எனக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ ஓப்பன் இல்லை, க்ளோஸில் தான் இருக்குது. அங்கேருந்து பார்க்கும்போது இன்னுமே கிளியராக வந்து இந்த வட கொரியாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் நார்த் கொரியா மட்டும் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்ம போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம். அடுத்த நாளே கிளம்பி போகலான்னு போயிடலாம். ஏன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்றைக்கு ஓப்பன் ஆகும் என்றைக்கு க்ளோஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இப்போ நான் நார்த் கொரியாவில் தான் இருக்கேன். அஃபிஷியலி பார்த்தோம்னா நமக்கு தேவை பார்டர் தாண்டணும், அவ்வளோதான். தாண்டியாச்சு. பாகிஸ்தான் போன மாதிரி பார்டர்லேயே போனோம்ல, அந்த மாதிரி வந்து நார்த் கொரியா பார்டர் தொட்டாச்சு. இப்போ நம்ம சைனாக்குள்ளே நிற்கிறோம். போட் எடுத்துகிட்டு இப்போ நார்த் கொரியா பக்கம் போவாங்க. போட்டு கிளம்பிச்சு பாருங்க. சென்டர் தான் நார்த் கொரியா. நடந்து தான் இருக்குது, கிராம பகுதி, அதனால தான் ஆளுங்க கம்மியாக இருக்காங்க. அங்கே ஒருத்தர் லாஸ்ட்டில் ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காரு.